என்ன சிட்டி, முகம் வாடி போயிருக்கு. பள்ளிக்கூடத்துல ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் தாத்தா, இன்னைக்கு நடந்த போட்டியில ராகுல் பெரிய கப்பு வாங்கினான். நான் ரொம்ப சின்ன பையன், என்னால எதுவுமே பெருசா செய்ய முடியல. நான் யாருக்குமே பயன்படாதவன் தாத்தா. அட குட்டி பயலே, இந்த உலகத்துல யாருமே தேவையற்றவங்க கிடையாது. இரு, உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேளு. ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு சின்ன மின்மினி பூச்சி இருந்துச்சு. அது உன்னை போலவே தினமும் வானத்துல இருக்கிற சூரியனை பார்த்து பொறாமப்பட்டு அழுதுகிட்டே இருக்கும். சூரியன் இவ்வளவு வெளிச்சம் தர்றான், நாம ராத்திரியில மட்டும் லேசா மினுமினுக்கிறோமே, நம்மால என்ன பயன் அப்படின்னு ரொம்ப சோகமா இருக்கும். ஆனா காலம் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் சிட்டி. ஒரு நாள் ராத்திரி ஒரு குட்டி எறும்பு வழிமாறி ஒரு பெரிய கும்மிருட்டான குகைக்குள்ள மாட்டிக்கிச்சு. வெளியே வர வழி தெரியல. இருட்டுல தட்டு தடுமாறி நடந்து போகும்போது அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளம். இன்னும் ஒரே ஒரு அடி எடுத்து வச்சா அவ்வளவுதான், அதல பாதாளத்துல விழுந்துரும். ஐயோ தாத்தா, அப்புறம் என்னாச்சு? எறும்பு விழுந்துருச்சா? அந்த நேரத்துல அந்த பெரிய சூரியனால கூட குகைக்குள்ள வெளிச்சம் தர முடியாது. ஆனா திடீர்னு இருட்டை கிழிச்சுக்கிட்டு ஒரு சின்ன மஞ்சள் வெளிச்சம் வந்துச்சு. அது நம்ம மின்மினி பூச்சி தான். அந்த எறும்புக்கு அந்த சின்ன வெளிச்சம் மரண இருளை கிழித்து வந்த மாபெரும் நம்பிக்கையாக தெரிந்தது. மின்மினி பூச்சி எறும்புகிட்ட, பயப்படாத குட்டி பையா, என் வெளிச்சத்தை பிடிச்சுக்கிட்டே வா அப்படின்னு சொல்லி பத்திரமா குகைக்கு வெளியே கூட்டிட்டு வந்துச்சு. உயிர் பிழைத்த அந்த எறும்பு அழுதுகிட்டே மின்மினிய பார்த்து சொல்லுச்சு, எல்லாருக்கும் சூரியன் பகல்ல வெளிச்சம் தரலாம், ஆனா இந்த இருட்டுல என் உயிரை காப்பாத்தின நீதான் எனக்கு உண்மையான சூரியன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போதான் அந்த மின்மினிக்கு தன்னோட உண்மையான மதிப்பு தெரிஞ்சது. புரிஞ்சுதா சிட்டி? உன்கிட்ட இருக்கிற திறமை சின்னதா இருக்கலாம், ஆனா தேவைப்படுற இடத்துல சரியான நேரத்துல நீதான் ஆகப் பெரிய ஹீரோ. ஒவ்வொருத்தரும் ஜொலிப்பதற்கான நேரம் கட்டாயம் வரும். சூப்பர் தாத்தா, நான் யாருக்கும் சளைத்தவன் இல்ல. எனக்கான நேரமும் நிச்சயமா வரும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க. நன்றி.